பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே அவன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வார்த்தை மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவ அப்பமாக இருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் புசிக்க வேணும் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவ அப்பத்தை எப்படி புசிப்பது? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் ஜீவ அப்பத்தை புசிக்கிறோம். அப்படி ஜீவ அப்பத்தை புசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு பரிசாக தரப்பட்டிருக்கிறது என்பது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது ரோமர் அதிகாரத்தில், குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பற்றி விவரமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்னென்று சொன்னால், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ பவுல் அப்போஸ்தலர் தன்னை முற்படுத்தி சகல கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்து பரிசுத்த ஆவியினாலே அவர் ஏவப்பட்டு ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறார். அப்போ என்ன கேள்வி அதென்று சொன்னால், பாவத்துக்கு மரித்த நாம் அந்த பாவத்துக்கு, ஆதாமனுடைய பாவத்திற்கு, அந்த பாவ சுபாவத்துக்கு நாம் மரித்து போனால் அதப்படி அதில் நாங்கள் பிழைத்திருப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதப்படி மறுபடியும் நீங்கள் பாவ செயல்களை செய்கிறீர்கள். பாவத்துக்கு நீங்கள் மரித்து போயிருந்தால் அந்த பாவம்தானே பாவ செயல்களை செய்கிறதற்கு தூண்டுகிறது. அப்போ அந்த பாவத்துக்கு ஒருவன் மரித்து போனால் அது எப்படி அவனை தூண்டுகிறது? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதைத்தான் இவர் நிச்சயமாக பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க, நீங்கள் மரித்து போனீர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த பாவத்துக்கு நீங்கள் மரித்து போனீர்களே. அப்படி மரித்து போனென்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த பாவத்துக்கு மரித்தே இருப்பீர்கள். அதிகமான
கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். தாங்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம் என்றதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் லூக்கா 9:23 பின்பற்றாமல் இருக்கிறார்கள். அப்படி பின்பற்றாமல் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வழியினால பிசாசோ அல்லது மாம்சமோ அல்லது உலகமோ மனுஷனை பாவச் செயலுக்கு வழிநடத்தி அந்த பாவச் செயலிலிருந்து தீர்வு காண தேவனுடைய வழியை நாட விடாமல் வேறொரு வழியை நாடின உடனே மனுஷன் விசுவாசத்திலிருந்து திசை திருப்பப்படுகிறான். திசை திருப்பப்பட்ட உடனே மறுபடியும் அவன் பாவத்துக்கு பிழைத்திருக்கிறான். இதுதான் அநேகமான கிறிஸ்தவர்களுடைய பரிதாபகரமான நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீரே, அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தவிர ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக. அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அப்போ அந்த ரோமர் 6:2 அந்த 6:2 நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வேத வாக்கியத்தையே அப்படியே தலையங்கமாக கொடுத்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம், இதுதான் அந்த வேத வாக்கியத்திற்கு நான் கொடுத்த தலையங்கம். அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக பாவத்தோடு யுத்தம் செய்யக்கூடாது, எந்த கட்டத்திலும் பாவத்தோடு நாம் யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி பாவத்தோடு நாங்கள் யுத்தம் செய்யும் பொழுது அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமாக அந்த பாவத்தை பற்றி அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினாலும் அது எப்படி மனிதனுக்குள்ளே செயல்படுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறபடியினாலும் அவர்கள் பாவத்தோடு அநேகமான கிறிஸ்தவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அப்போ பாவத்தோட யுத்தம் செய்கிறதா இருந்தால், அவர்கள் மரித்திருந்தார்களா இருந்தால் பாவத்தோடு யுத்தம் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ பாவத்தோடு இப்பொழுது அவர்கள் யுத்தம் செய்கிறதா இருந்தால் அவர்கள் அந்த பாவத்துக்கு மரிக்கவில்லை. அப்போ அந்த பாவத்துக்கு அவர்கள் மரிக்கவில்லை ஆனபடியினால் அந்த பாவம் அவர்களை ஆளுகிறது. மறுபடியும் உயிர் பெற்றெழுந்து அதென்ன மறுபடியும் தட்சிக்கப்பட்ட பொழுது செயற்படாமல் இருந்தது. இப்போ பாவத்தோட யுத்தம் செய்ய அந்த கிறிஸ்தவன் வழிகிட்டபடியினால அந்த பாவம் மறுபடியும் உயிர் பெற்றெழுந்து அவனை முற்று முழுதுமாக ஆளுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்களை பாவம் ஆளுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் பாவத்தோடு யுத்தம் செய்கிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் அவர்கள் பாவத்துக்கு மரிக்கவில்லை. மரித்திருந்தார்களானால் எப்படி அவர்கள் யுத்தம் செய்வார்கள் என்பது தான் பவுல் அப்போஸ்தலருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ அந்த பாவத்தோடு யுத்தம் செய்ய சொல்லி வேதத்திலே எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை என்பதை நாம் முதல் கண் தெளிவாக அறிந்திருக்க வேணும். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த பாவத்தோட பாவ சுபாவத்தோட யுத்தம் செய்ய சொல்லி வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நமக்கு ஒரு யுத்தம் நிச்சயமாக உண்டு. நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த யுத்தம் என்ன என்று சொன்னால், மகாபரிசுத்தமான விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நீதியை அந்த பாவியான விசுவாசியின் மேல் சுமத்தி அதே நேரம் மிக முக்கியமான அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்தையும் அவனுக்கு கொடுபடுகிறது. அப்போ அந்த விசுவாசத்தை அவன் யாரும் பறித்து கொள்ள விடாமல் பாதுகாப்பதே அவன் செய்ய வேண்டிய யுத்தம். வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே மகாபரிசுத்தமான யுத்தம் அவனுக்கு பரிசுத்தமான விசுவாசம் அவனுக்கு கொடுபடுகிறது. மகாபரிசுத்தமான விசுவாசம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அதனை யாரும் பறித்து கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியதே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மகா பயங்கரமான எதிரிகள் நம்முடைய மாம்சம், அடுத்தது பிசாசுகள், இந்த உலகம், இந்த மூன்றும் மகா பயங்கரமான யுத்தத்தில் ஈடுபட்டு எப்படியாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலக்குவதற்கு தம்மாலான அவ்வளவு முயற்சியையும் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அதுகளோடு நாங்கள் கவனமாக மாம்சத்தோடு, உலகத்தோடு, பிசாசுகளோடு யுத்தம் செய்யாதபடிக்கு, அதுகளோட யுத்தம் செய்யாதபடிக்கு நமக்கு தந்த விசுவாசத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுகளோடு நாங்கள் யுத்தம் செய்வோமா இருந்தால் நாங்கள் மறுபடியும் பாவத்துக்கு பிழைத்திருப்போம். அப்போ அதுகளோட யுத்தம் செய்யாதபடிக்கு, அதே நேரம் விசுவாசத்தை அதுகள் பறித்து போடாதபடிக்கு ஒரு விதமான யுத்தம் நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலர் காகிதம் எழுதும் பொழுது, நீ செய்ய வேண்டிய நிருபத்திலே எழுதும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், கவனமாக அதனுடைய ஆவிக்குரிய கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒன்றுதான் நாம் செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனபடியால் இது என்ன என்று சொல்லி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு யுத்தத்தை செய்ய வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சாத்தானுடைய தாக்குதல்கள், சாத்தானுடைய ஒவ்வொரு விசுவாசிக்கு எதிரான ஒவ்வொரு தாக்குதலும் விசுவாசத்திலிருந்து விலக்குவதற்காகத்தான் இருக்கும் என்பதை விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒன்றில் விசுவாசத்தை அப்புறப்படுத்துவது அல்லது விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதே சாத்தானுடைய முக்கியமான நோக்கம். இதனை அவன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிராக அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முக்கியமாக சிலுவையில், அதுவும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களில் பிரச்சனை இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசிக்கிற எந்த கிறிஸ்தவனுக்கும் எதிராக சாத்தான் மகா பயங்கரமான போராட்டத்தை அவிழ்த்து விட்டிருக்கிறான். எதற்காக? அந்த கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை திசை திருப்பி முற்று முழுதுமாக அவனை விட்டு அப்புறப்படுத்துறது மட்டுமல்ல,
அப்புறப்படுத்த முடியாவிட்டால் அந்த விசுவாசத்தை முற்று முழுதுமாக பலவீனப்படுத்துவதிலேயே சாத்தான் முக்கியமாக தனது முழு கவனத்தையும் செலுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ இதைத்தான் நாம் செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நீ அறியும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ அதை எப்படி நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறோம்? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறோம். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், நீ அழைக்கப்பட்டதுன்ற காரணம் என்ன? அதாவது கிறிஸ்துவை பின்தொடர்வதற்கே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாகவும் இருக்கிறாய். அப்போ என்ன சொல்லப்படுவது? ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் நீ சாட்சி கொடுத்தவன் அல்ல, அநேக சாட்சிகளுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கிற எந்த ஒரு விசுவாசியும் அநேகம் தரம் அவன் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவன் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியும் எப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அந்த சாட்சியை அவன் விடாமல் அறிக்கை பண்ண வேணும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். அப்போ எல்லாரும் அறிக்கை செய்கிறதுன்னு தான் வழக்கம். ஆனால் நல்ல அறிக்கை செய்ய வேணும். அப்போ நல்ல அறிக்கை செய்கிறதா இருந்தால் ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பவுல் அப்போஸ்தலர் ஒரு நல்ல அறிக்கை செய்கிறார். அந்த நல்ல அறிக்கை எங்கே சொல்லப்பட்டு கிடக்கு? கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 14ஆம் வசனத்திலே அந்த நல்ல அறிக்கையை பவுல் அப்போஸ்தலர் செய்கிறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் அறிக்கை செய்திருக்கிறார் கலாத்தியர் 6:14. அதே மாதிரி திமோத்தேயுவும் நல்ல அறிக்கை பண்ணினவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் அதனை சொல்லுகிறார். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த அறிக்கையை செய்ய வேணும். பவுல் அப்போஸ்தலர் கொடுத்த அறிக்கை மாதிரி எப்போ சந்தர்ப்பங்கள் வருகிறதோ, என்னென்ன விதமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அறிக்கையை அவர்கள் செய்ய வேணும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான அறிக்கைகளை நாங்கள் செய்கிறதன் மூலம் விசுவாசத்தை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம். என்றால் கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையை பற்றியும் ஒருவன் அறிக்கை செய்வானாக இருந்தால் அவன் கிறிஸ்துவையும் சிலுவையும் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். அதையே அவன் அடிக்கடி அறிக்கை செய்ய வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ சந்தர்ப்பம் கிடக்கிறதோ, என்னென்ன மாதிரி அறிக்கை பண்ண வேண்டி வருகிறதோ, இந்த ரெண்டையும் அவன் மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்தில் ஒரு அருமையான ஒரு உதாரணமாக அவர் சொல்லியிருக்கிறார் கலாத்தியர் 2:20. அதற்கு கவனமாக பார்த்து கொள்வோம். என்னமானால் கலாத்தியர் 2:20 இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், தேவனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அப்போ இது ஒரு அருமையான ஒரு அறிக்கை. திருப்பியும் இந்த அறிக்கையை நாங்கள் பார்த்து கொள்வோம். எப்போ கிறிஸ்தவர்களுக்கு வசதி இருக்கோ இந்த அறிக்கையை அவர்கள் செய்து கொள்வது நல்லது. இதே மாதிரி அல்ல, ஆனால் கிறிஸ்துவும் சிலுவையும் அங்கே இருக்க வேணும். கிறிஸ்துவையும் சிலுவையும் நான் விசுவாசிக்கிறேன் என்றது அந்த அறிக்கையில் ஏதோ ஒரு மாதிரி இருக்க வேணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 6:14 அறிக்கை செய்திருக்கிறார். மற்றது அதே நேரம் கலாத்தியர் 2:20 அறிக்கை பண்ணியிருக்கிறார். 2 வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். ஆனால் அவர் விசுவாசத்தை பராமரிக்கிறார் என்பதையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் இடவிடாமல் விசுவாசிக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ அந்த 2 உதாரணம், அந்த 2 கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 6:14 ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை தெளிவாக அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அதனை அதே மாதிரி அல்ல, ஆனால் 2 மிக முக்கியமான விஷயங்களை அதை எடுத்து அவன் அறிக்கை பண்ண வேண்டியது அவனுடைய கடமை. அப்போ கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன், விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த மாதிரியாகத்தான் யுத்தம் செய்ய வேணும். தனக்கு தந்த விசுவாசத்தை யாரும் பறித்து கொண்டு போகாதபடிக்கு அறிக்கை பண்ண வேண்டியவனாக இருக்கிறான் என்றதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இதைத்தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பவுல் அப்போஸ்தலர் 1 தீமோத்தேயு 6:12 தீமோத்தேயுக்கு எழுதின காகிதத்தில் நிருபத்தில் அவர் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். வேறு எதனோடும் யுத்தம் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டியது விசுவாசத்தின் போராட்டம். அது நல்ல போராட்டம், அது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தப்பாமல் செய்ய வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏராளமான ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான கிறிஸ்தவர்களோட தொடர்பு கொள்ள வேண்டி வரும், மற்றது உலகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டி வரும். அந்த நேரங்களில் எல்லாம் அவன் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நல்ல அறிக்கை பண்ண வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ விடாமல் பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்ட மாதிரி மற்றும் கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்ட மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிக்கை பண்ண வேண்டும். அவனுடைய அறிக்கை நிரூபிக்கிறது அவன் விசுவாசத்தில் இருக்கிறானோ இல்லையோன்னு சொல்லி. அப்போ அந்த அறிக்கையில் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நிச்சயமாக அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேணும் என்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் பிசாசானவன் நிச்சயமாக பெரும் யுத்தத்தை செய்ய போகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேணும். இந்த விசுவாசத்தினுடைய நல்ல அறிக்கையை செய்ய விடாமல் கிறிஸ்தவனோடு 3 விதமாக அவன் வருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் சாத்தான் 3 விதமாக வந்து எப்படியாவது அந்த விசுவாச
விசுவாசத்திலே இருந்து அகற்றி போடுவதற்கு தன்னாலேயான அவ்வளவு முயற்சியையும் செய்வான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 1 பேதுரு 5:8 பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கமாக வருவான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நீங்கள் விழித்திருங்கள், புத்தி உள்ளவர்களாக இருங்கள், வேதவாக்கி புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறார். அதே நேரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தற்போதைய பிரச்சனையே இதுதான். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலர் சாத்தான் இன்னும் ஒரு விதமாக வருவான். அப்போ கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியது, பேதுரு அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை போத்து கொண்டு அவர்கள் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 2 கொரிந்தியர் 11:14 அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வரும் பொழுது தப்பிக்கொள்ளலாம். ஆனால் ஒளியின் தூதனாக சாத்தான் வரும்பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அப்போ அவன் கிறிஸ்து மாதிரி வந்து வேத வசனங்களை அவன் பிரசங்கித்து, அப்போ ஆர் மூலம் இதுகளை செய்கிறான்? போதகர்கள் மூலமாக சாத்தான் இதனை செய்கிறான். அதாவது வேதத்தை புரட்டி எப்படியாவது விசுவாசத்தை விலைக்கு போடுகிறதுக்கு போதகர்களை பாவிக்கிறான். அப்போ அநேகமான போதகர்கள் வந்து சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். உண்மையான ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அநேகமான போதகர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒளியின் தூதனாக, அவர்கள் மூலமாக ஒளியின் தூதனாக வந்து ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை விலக்கி போட்டான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். தொடர்ந்து விலக்கி போடுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பல்வேறு வழிகளால் நினையா பிரகாரமாக அவன் வருகிறான். வந்து அவனுடைய நோக்கம் என்ன? தேவன் நமக்கு தந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருந்து நம்ம முற்று முழுவதாக விலக்குவதில் கவனம் செலுத்துகிறான். நேரம் சமீபமாகிவிட்டது. இதனை பற்றி அடுத்த செய்தியில் நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.